என்னங்க? கதறிட்டானுங்க எல்லாரும். ஒரு வாட்டி இறக்கி விட்டீங்கன்னா பரியரும் பெருமாள் டெம்ப்ளேட். ஆமா ஆமா ஆமாமா. ஜிப்சி ஜிப்சி நீங்க விஜய பீடன்னு திட்டுவீங்கல்ல, அந்த வீடியோ மட்டும் அனுப்பிச்சு ஜிப்சி. அது எதுக்கு வீடியோ? இல்ல ஜிப்சியை இன்னொரு தடவை பேச வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜிப்சி நீங்க நல்லா பேசுங்க, அதை கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ரீரெக்கார்டிங் பண்ணி கொஞ்சம் எடுத்துங்க, கொஞ்சம் ஏஐல போட்டு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். இப்ப ஜிப்சியே வந்து பாட்டு பண்ணா எப்படி இருக்கும்? எ பீட எ பீட எ பீட எ பீட அந்த மாதிரி. சும்மா இருங்க, எலெக்ஷன் வரைக்கும் ஐடி வேணும், பேசாம இருங்க. ஜிப்சி ஐடி போச்சா மயிரா போச்சாச்சு, ஆனா இவனை அடிக்கிறத மட்டும் விடவே கூடாது. ஆமா ஆமா, நான் நோட்டீஸ் அடிச்சுட்டேன். இப்போ பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு 1000 இருந்து 5000 நோட்டீஸ் அடிச்சுட்டு நோ வோட் ஃபார் டிவிகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல எனக்கு ஒரே ஒரு ரீசன், எனக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் கொடுங்க. இந்த பிஜேபி சிவான ஒருத்தன் இருப்பான்ல, அவனை மாதிரி எப்படி உள்ள போயிட்டு ஸ்பேஸை மொத்தமா காலி பண்றது? ஏன்னா அவனுங்க போடுற ஸ்பேஸ்ல எல்லாத்துலயும் உள்ள போய் பூந்துருவேன். கபிலன், அவனுக்கு போற ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு கண்டென்ட். காலி போய் நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? இல்ல ஒரு 2 தடவை 3 தடவை வெறுப்பேத்தி விட்டுனா அப்புறம் கடுப்பாயிடுவானுங்க. அவன் டென்ஷன் ஏத்தி அவனுங்களை ட்ரிகர் பண்ணி கேளுங்க. இருங்க, இன்னைக்கு மத்தியானம் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. என்ன ஒருத்தங்க வந்து அவங்க ட்விட்டர்லாம் இல்ல, யூடியூப்ல பாத்துருக்காங்க. எப்பா நீ ட்விட்டர்லாம் போற தானே அப்படின்னாங்க. ஆமா போவேன் அப்படின்னாங்க. இது காமிச்சாங்க. இவங்க பேசிட்டு இருக்கானுங்க. எப்படிப்பா இவனுங்க கொஞ்சம் கூட வெக்கமில்லாம இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்க அதுல வந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஏய் அண்ணன் பதவி ஏற்பீங்களா? யாரு எவ்வளோ ஒருத்த ஃபாரின்ல காணோம், ஸ்ட்ரைட்டா வந்துரு, லைவ்ல நம்ம இங்க பார்க்கலாம் பதவி ஏற்கும் போது. மத்தியானம் அதை போட்டுட்டு வச்சு சிரிக்கிறானுங்க. இன்னைக்கு ஒரு ஒர்க் விஷயமா எப்படி ப்ரோ இப்பெல்லாம் பேசுற? உண்மையிலே இவனுங்க அறிவு மூளை மண்டையில மூளை கிடையாதா? அவங்க எல்லாம் ட்விட்டர்ல கிடையாது, யூடியூப்ல லைவ்ல கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. எப்பா நீ ட்விட்டர் பக்கம் போறாருலப்பா, யாருப்பா இவனுங்க எப்படி அப்படி பேச? அட சும்மா இருக்கு. எனக்கு சந்தோஷம் எது தெரியுமா? ஏப்ரல் 23 வச்சுதான், ஏப்ரல் 20 அண்ணனுக்கு விசாரணை. என்ன கேஸ் விசாரணை? டிவோர்ஸ் கேஸ் விசாரணை. ஓகேவா? 23 வந்து போக மாட்டான். எலெக்ஷன் வேலையா இருக்கேன். இல்ல இல்ல இந்த காரணம் சொல்ல முடியாது. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3ஆவதெல்லாம் புடிச்சு கூட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. அடிச்சு காலரை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களா கபிலன்? அப்படி பண்ணுவாங்களா ப்ரோ? ஏப்ரல் 20 வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து இது வருது, அதை மறந்துடாதீங்க. இங்கிலீஷ்ல சொன்னேன், ரிஹான் இப்ப தமிழ்ல சொல்றாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கபிலன், இன்னொரு மீம் பார்த்தேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்ணாலம் கட்ட போறாங்க அப்படின்னு ஒரு மீமுக்கு வந்து மாமியோட அம்மா வந்து லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு மீம் பார்த்தேன். அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. மாமி அம்மா இருக்கீங்க இங்க இல்ல, இதுல இன்ஸ்டால. ஆக்சுவலா இங்க நடக்கிறது எல்லாமே அண்ணனோட பாசம், அண்ணன் மேல இருக்கிற ஆசையிலயோ பாசத்திலயோ இல்ல அழகுலயும் கிடையாது, அண்ணன் வச்சுக்கிற பணத்துலதான் இங்க மேட்ரு. எப்பா 3 விஷயம் உனக்கு சொல்லிடுறேன். ஒரு 3 விதமான உருட்டு ஒன்று தூக்கிட்டு வருவாங்க, இப்பயே சொல்லிடுறேன். 1 ப்ரோ, என்னதான் இருந்தாலும் நம்ம வெறுப்பை வந்து இந்த நேரத்தில் காட்டக்கூடாது ப்ரோ, நம்ம வந்து ஒற்றுமையா இருந்து செயல்படணும் ப்ரோ. ஃபேன் ஃபைட்டு இதெல்லாம் நம்ம ஒரு தமிழ்நாடை வந்து நம்ம காப்பாற்றணும் ப்ரோ. இந்த 2 கட்சிகிட்ட இருந்து நம்ம தமிழ்நாடை காப்பாற்றணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க. உற்றாத ஒன்னாச்சா? 2வது வேற மாதிரி உருட்டு. அதாவது ப்ரோ ஒரு மாற்றம் ஒன்று வேணும், ஒரு சேஞ்ச் ஒன்று வேணும், இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு மாற்றம் நம்ம ஒன்று பண்ணணும், அதுக்காக இந்த கட்சிக்கு பண்ணுங்க ப்ரோன்னு வந்து கேட்பாங்க. உற்றாத, உள்ள உற்றாத. விஜய் ஃபேனா? அவன் பேசுறதுக்கு முன்னாடியே அவன் வாயில துணியை வச்சு அடைச்சிரு. அந்த துணி விஜயோட ஜட்டியா இருக்கணும். கபிலன் கேக்குதா? கேக்குது. விஜயகாந்த் நல்ல கண்ணை தோக்கடிச்சு உலகம் விஜய் தோக்கடிச்சிட கூடாது, நமக்காக வராரு. அவர் எப்ப ஜெயிக்க வச்சு நமக்கு நல்லது பண்ண வராரு கபிலன். விஜய் தோத்தா தமிழ்நாடே தோத்த மாதிரியா? இல்ல பதிலுக்கு அந்த வார்த்தை எடுத்துட்டு வந்தானுங்கன்னு வச்சுங்களேன், காமராஜரை தூக்கிட்டு வந்தானுங்கன்னு வச்சுங்களேன், அப்ப நீ விஜய காமராஜரோட கம்பேர் பண்றியான்னு கேளுங்க. எந்த ஊரோட வந்து வப்பாட்டி வச்சிருந்தாங்க, காமராஜர்னா வப்பாட்டியை வச்சிருந்தாருன்னு பதிலுக்கு ஒரு கேள்வி கேளுங்க, வாய முடிப்பான். என்ன அண்ணாவை தூக்கிட்டு வருவானுங்க, விஜயகாந்த் தூக்கிட்டு வருவானுங்க, சிவாஜி கணேசனை தூக்கிட்டு வருவானுங்க. தயவு செஞ்சு இலக்கண மனசா இருந்துராத. அடுத்த 1.5 மாசம் வேலை இலக்கண மனசா அப்படியே புரியல. ஒரு பெரியாரின் பேரன், அம்பேத்கரின் ஆதிக்குடி சேர்ந்தவன், அவனை போட்டு இப்படி அபியூஸ் பண்றீங்களே. எங்க அண்ணன் ஜெயிச்சு கோட்டைக்கு போறாரு.
கோட்டையை கூட புடுங்க முடியாது அவனால. எங்க இருந்து அவன் கோட்டைக்கு போறான்? சரி, இப்ப எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஜிப்சி ப்ரோ, நீங்க அதாவது கபிலன் பால் சொன்ன மயிரில் ஒரே ஆவா நிமிஷம், தமிழ்ல ஒரு ஒரே டெம்ப்ளேட் நிமிஷம், இல்லையா, அதான் ஒரே அவனுக்கு நிமிஷம். போறோம். எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் ஆகும் கணிச்சிருங்க. இந்நேரம் அப்பவே 40-42 இருந்துச்சு, இந்நேரம் 60 கிட்ட போயிருக்கணும். சரி, என்னப்பா குரூப் ஐயா, ஆரம்பிக்கலாமா? ஐயா, டிவிக்கே வந்து 200 தொகுதியில வந்து வின் பண்ணணும்னு அனில் கெஸ் பண்ணிருக்காங்க. ஏப்பா ஆமா கபிலன் சொல்லியிருந்தீங்களே எலெக்ஷன் டேட் சொன்ன குரூப்னு. ஆமா, அதான் அதுதான் நான் இப்ப அதான் ஸ்பேஸ்ல வச்சு கேட்கலான்னு இருக்கிறேன். என்ன குரூப் ஆரம்பிச்சலாமா? ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன குரூப் அப்பனா? அது வேற குரூப். அது சும்மா எப்போதும் நம்ம போட்டு ஃபேன் ஃபைட் போட்டு நான் இவங்க அது போட்டு நம்ம கேட்கறது வேலை. போட்டுக்கிறது, நம்ம போட்டுக்கிறது, மத்ததுக்கு தனியா ஒண்ணு ஆரம்பிங்க. நான் சொல்றது வந்து என்னன்னா, காமனா விஜய மட்டும்தான் பொழக்கணும். மத்தபடி எனக்கு அந்த கட்சியை பொழக்க போறேன், இந்த கட்சியை பொழக்க போறேன், அதெல்லாம் வேணாம். இப்ப எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, ரிசல்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு 4 ஸ்டேட்ல ஒரே நேரத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா ஆமா. அப்ப இங்க டார்கெட் நீ எந்த கட்சிக்கு ஆதரவானாலும் இரு. ஆனா குரூப்ல அந்த கட்சிக்கு சப்போர்ட்டா ட்வீட் எல்லாம் ஏறக்கூடாது, இந்த கட்சிக்கு சப்போர்ட் எல்லாம் ட்வீட் ஏறக்கூடாது, எந்த கட்சிக்கு சப்போர்ட்டா ட்வீட் ஏறக்கூடாது. அடிக்கிறது முழுக்க விஜய் அடிக்கிற ட்வீட்டை மட்டும்தான். இவ்வளவுதான் மேட்ரு, இவ்வளவுதான் உங்க கான்செப்ட். டீல அவங்க டீல இறக்கிக்கோங்க. பட் குரூப்ல வந்து ஷேர் பண்றது அண்ணன் அடிக்கிறது மட்டும் இருக்கும். அப்படி ஆமா, சொந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண அது வேணாம். விஜய் அடிக்கிற மட்டும் தான் நம்ம டார்கெட். அந்த ட்வீட் மட்டும் தான் நம்ம ஷேர் இங்க குரூப்புக்குள்ள ஷேர் பண்ணணும். மத்தபடி டீல என்ன வேணா பண்ணிக்க, அது வேணா பண்ணிக்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்புறம் நடுவில் இந்த ஐபிஎல் எல்லாம் தூக்கிட்டு வந்துடக்கூடாது. சரியா? இந்த மத்த ஃபேன் ஃபைட் அதெல்லாம் இங்க உள்ள எல்லாம் கூட்டு வந்துடக்கூடாது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அட்மின் நான் தான். இதை கேட்டு பாத்துங்க, கேட்டு பாத்துங்க எப்படி குரூப் நடத்துவாங்க. கபிலன், ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து டிவோர்ஸ் கேஸ், 23 எலெக்ஷனு, மே 4 ரிசல்ட் சொன்னீங்கல்ல, சின்னனி பர்த்டே. ஏப்ரல் 30ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ். இன்னுமா அந்த ஜனநாயகனை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க? பொறையற பாத்துச்சு பாடம் இன்னும் நம்பிட்டு இருக்க உலகம். அததான் புதைச்சாச்சு, திருப்பி வந்து எடுக்கிறது. பாடியவே தூக்கியாச்சு, யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த படம் வந்து அதுல அண்ணன் சிஎம் அவர் மாதிரி சீன் இருந்தா எவ்வளவு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் அவர் மட்டும் யோசிச்சு. மார்க் மை வேர்ட், கண்டிப்பா அவன் சீனை லீக் பண்ணி விடுவான் ஆன்லைன்ல. இல்லைங்க இவனுங்களை இந்த காக்கா விட்டு சீன் ஏதாவது லீக் பண்ண விடுவான். அவன் மைலேஜ் ஏத்துவான். வெயிட் பண்ணு. அவன் திருட்டுத்தனம் தெரியாது, அவன் திருட்டு பையன்றது தெரியாது, சீன் அவனே லீக் பண்ணுவான். வெயிட் பண்ணி பாரு. இந்த தற்கொலைங்க என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்கன்னா போலீஸ் எல்லாம் அது மாறிடுவான்றான். எலெக்ஷன் கமிஷன் போட்டாதான் ரூல்ஸா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காது. வந்தா எஃப்ஐஆர் 5 பேர்னா 5 பேர் தான், 8 பேர் வந்தாலும் எஃப்ஐஆர் தான். யார் மேலே? இவன் மேலே போடுவாங்க, விஜய் மேலேயே. ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பாட செலவு என்னோடது, பால் செலவு எந்து, மாலை நான் பாத்துக்கிறேன். யாரு நான் பாத்துக்கிறேன் தலைவா. தலைவன் நெத்தில விட்டு ஒருவா நான் பாத்துக்கிறேன். நெத்தில வைக்கிற ஒத்தருவா காயின் சிவாஜி பாஸ் காயின் நான் தூக்கிட்டு வந்து போடுறேன். ஏங்க ஒப்பாரி மட்டும் தற்கொலை பண்ணட்டும். அது தற்கொலை லேடிஸ் தற்கொலை பண்ணுவாங்க. எங்க அண்ணனுக்கு நான் தான் வருவேன், எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி எங்க அண்ணனுக்கு நான் தான் ஒப்பாரி வைப்பேன், எங்க அண்ணனுக்கு நான் தான் ஒப்பாரி வைப்பேன், எங்க அண்ணனுக்கு நான் தான் ஒப்பாரி போட்டு பாடுவேன். பாடு இவனுங்க இப்பயே யார் பெற்ற மகனோ ரீல்ஸ் எல்லாம், சேட் ரீல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அது இல்லாம டைவர்ஸ் கேஸ் வந்து பாருங்க, ஏப்ரல் 20 தானே டைவர்ஸ் கேஸ் பிளாஸ் ஆகும். சங்கீதா கொண்ட கொடுமையில பிளாஸ் ஆகும். ஏப்ரல் 20 டிவோர்ஸ் கேஸ், ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழ்நாடு டிவோர்ஸ் கேஸ். அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒரு பந்தம் எல்லாம் மொத்தமா நறுக்குன்னு கட் ஆகும். கத்திரிக்கை வச்சா டொங்கின்னு கட் பண்ணி விடுவாங்க முன்னாடி. என்ன அதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணிட்டாங்களேங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு மொத்தமா. மே 4ஆம் தேதி அன்னைக்கு வப்பாட்டி கூட டிவோர்ஸ் கேஸ் வரும். எழுச்சுங்க. ஆனா உலகத்திலேயே வப்பாட்டிக்கு டிவோர்ஸ் கேஸ் நடந்து பாத்துருக்கீங்களா? நடக்கும் பாருங்க, நடக்கும். அன்னைக்கு இரவே நடக்கும். அவளே காரி தூக்கிட்டு போயிருவான். இந்த தூள் படத்துல மாமியார் வந்து, மவனே இந்த எலெக்ஷனை மட்டும் நீ தோக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை செருப்பு எடுத்து அடிக்க தெரியுமா? அது அப்படியே சிவகாசி. மவனே இந்த தேர்தலை மட்டும் நீ ஜெயிக்காம இரு, என் பொண்ணு உனக்கு கிடைக்காதா? மாமியார் சத்தியமா நடக்கும்.
மாமியார் அடிப்பாங்க. மாமி மாமி அடிக்காது, அடி மாமியார் அடிப்பாங்க. மாமி அடிப்பாங்க, மாமியாரும் அடிப்பாங்க. மாமியோட இந்த பக்கம் மாமியோட மாமியோட அடிப்பாங்க. டெல்லியில பூ போடுறதுக்கு பணம் கொடுத்து ஆள் ரெடி பண்ணான அவன். பூலாம் போடுறானுங்க. பெரியப்பா வருவான். டேய் என்ன பூ வாங்கி எங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவன் பூவா வாங்கி கொடுத்துருப்பான். பெரியப்பா வருவான். ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்துல இருந்து வெளில வருவான். டேய் தகப்பா எனக்கு வந்து ஓட்டு போட்டு தகப்பா வா எலெக்ஷனுக்கு அப்பட நீ இறக்குவ, உங்க அம்மாவை இறக்குவ, நீ யார் வேணாலும் இறக்குவா, அனுதாபா ஓட்டு கேட்பான். வக்காலி இவன் நான் எப்பா எங்கெங்கெல்லாம் இருக்கும். நம்ம வந்து அந்த கரூர் மேட்டர்ல நம்ம இறக்கணும்ல, எல்லா வீடியும் இறக்கணும்ல, எல்லாத்தையும் கேதர் பண்ணும், அது எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணி வச்சுக்க. சரியா? இதுதான் மெயின் ஆயுதமே, அதை விட்டுறாத. அப்புறம் கபிலன் ஒரு நார்மலா ஒரே ஒரு ஹேஷ்டாக் ஆட் பண்ணுவோம் எல்லா ட்வீட்லயும், நோ ஓட் ஃபார் டிவிக்கேன்றதை ஜென்ரலாவே ஆட் பண்ணுவோம். எப்பா எல்லாரும் சொன்னீங்களே, அது யாரும் நடுவில் கேட்டீங்களே, இப்ப இருக்கிற குரூப் என்ன, இப்ப இருக்கிற குரூப் பேர் என்னன்னு கேளுங்களேன் ஜிப்சி கிட்ட. அதேதான் இப்ப சொன்னது, அதேதான். இதை நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை வச்சிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓடுகாலி விஜய் இல்ல இப்ப அதெல்லாம் வேண்டாம், நோ ஓட் ஃபார் டிவிக்கே, அது ரொம்ப ட்ரிகர் ஆகும். நோ ஓட் ஃபார் டிவிக்கே அதுதான் நான் 6 மாசமா குரூப் பேரே வச்சிருக்கிறேன். சிம்பிளா நம்ம கேட்ச் எல்லாம் வேண்டாம், இதை பார்த்துலாம் ட்ரிகர் ஆவானுங்க, அதிகமா போனது. இதுக்கு மேல என்ன ட்வீட் போட்டாலும் சும்மா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு நாளைக்கு வந்து 20-10 ட்வீட் போடுறோம், எல்லாத்துலயும் போட்டு விடுவோம், அவ்வளவுதான். போட்டுடுவோம் அவ்வளவுதான். இல்ல ஒரு நாள் 10-20 எல்லாம் பத்தாது. இல்ல நார்மலாவே சொல்றேன், நார்மல் டேல அணில் வந்தானா 50 ட்வீட் போடுறோம். இனி விஜய் ஃபேன்ஸோட டிஎல்லையும் விஜயோட நெகட்டிவ் ட்வீட் தான் இன்னைக்கு டிஎல் முழுக்க அதிகமா இருக்கணும். ஏதாவது கொண்டு வருவாங்க, ஃபிளாஷ் நியூஸ் ஏதாவது 1-2 கூட்டுருவாங்க, ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், தூக்கி போடு. இந்த சின்மை எல்லாம் ஓரமா தூக்கி போடு. என்ன அது பட்டு ஓரமா கத்திட்டு இருக்க, எழுதிட்டு இருக்கலாம், தூக்கி போடு. ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் மூலம் இவன் தான் ஃபுல் டார்கெட்டு. என்ன நான் குரூப் வந்து நான் எல்லாரையும் நான் ஆட் பண்ணுவேன், நானே ஆட் பண்ணுவேன், பர்சனலாக நானே ஆட் பண்ணுவேன். சரிங்களா? உள்ள சேட்டிங்லாம் இருக்கக்கூடாது, வாய்ஸ் நோட்டு சேட்டிங் இதெல்லாம் எதிர்க்கூடாது. போடுறீங்களா ட்வீட்டை போடுறீங்களா, வசவசம்னா ஆர்டி தட்டின்னு போயிட்டே இருக்கணும், கடன்னு புள்ள வசவசம் வந்துக்கினே இருக்கணும் அது பட்டு. ஓகேவா? நான் எல்லாரையும் போடுவேன், யாரெல்லாம் ட்வீட் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் உள்ள போட்டுடுறேன். ஓகேவா? இதுல வந்து இந்த ஃபேன் தான் இந்த ஃபேன் தான் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு தேவை ஏன் இது எல்லாத்தையும் ஓப்பன் ஸ்பேஸ்ல ஏன்டா சொல்ற அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரகசியம் இதுல ஒண்ணுமே கிடையாது. சொல்லிட்டு அடிக்கிறோம், சொல்லாம அடிக்கல, சொல்லிட்டு தான் அடிக்கிறோம். இதுல ரகசியம் எதுவுமே கிடையாது. ரஜினி ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸு, தனுஷ் ஃபேன்ஸு, நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. விஜய் அடிக்கிறியா வா, விஜய் தான் டார்கெட்டு, வேற யாருமே இங்க டார்கெட் கிடையாது. இதுதான் அடுத்த 1.5 மாசத்துக்கான என் ஸ்பேஸோட டார்கெட். இப்படி தான் போகும், என் ட்வீட் இப்படி தான் போகும். நீ எந்த கட்சிக்கு சப்போர்ட்டாரோ எனக்கு கவலை கிடையாது, நீ யாரோட ஃபேன் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ ஐபிஎல் ட்வீட் போட்டுருக்கிறியா, இங்கெல்லாம் போட்டுருக்கிறியா, அதெல்லாம் உள்ள போடக்கூடாது. நீ மற்ற அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நீ டிஎல்ல போட்டுக்க, குரூப்ல போடாத. விஜய் அடிச்சு போடுறது மட்டும்தான் ஃபுல் கண்டென்ட் எங்கேயும் யூடியூப்ல வரத எடுத்து போட்டுட்டே இரு. ஆக்சுவலா சவால் வந்து டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு தான். நாங்க அடிக்கிற அடி வெயிட்டா இருக்கா, நீங்க அடிக்கிறது வெயிட்டா இருக்கான்னு பார்ப்போம். ஆமா, நம்ம அடிக்கிற அடி திமுக அதிமுக வந்து விஜய் அடிக்கிறத விட பலமா இருக்கணும், அப்படி அடிக்கணும் பாத்துக்க. இந்த பழைய இது எல்லாத்தையும் கூட்டுவா, எல்லாத்தையும் இந்த கண்டென்ட் கிரியேட்டர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா கூட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இப்போ வீடியோ எடிட்டிங் எடிட் தேவைப்படுது. எடிட் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நமக்கு நமக்கு வந்து என்னன்னா, நான் கொடுக்குற கிளிப் அதில் அப்படியே விஜய் மாற்றி வைக்கணும். அப்பப்போ தேவைப்படும் போது நான் அக்காவை தூக்கி மாற்றி வைப்பேன், வைக்க சொல்லுவேன். இந்த வப்பாட்டியை தூக்கி வச்சு அந்த மாதிரி அந்தந்த கண்டென்ட் வரும்ல, அதுக்கேற்ற மாதிரி உடனே டப்புன்னு அந்த கிளிப்பை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எடிட்டிங் பண்ணிப்பேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? புரியுது. இன்ஸ்டாகிராம்ல நூத்துக்கணக்கான வீடியோஸ் பண்றானுங்க. ஆனா எனக்கு வந்து என்னன்னா, அவனுங்க அதை விஜய் ஃபேன்ஸே அதை பார்த்து சிரிக்கணும் தலைப்பில். புரியுதா உங்களுக்கு? அவன் அண்ணனை ஓட்டுறதை பார்த்துட்டு அவனுக்கே சிரிப்பு வரணும், அந்த மாதிரி இருக்கணும், வைரல் ஆகணும். நம்ம போடுற எடிட்டே சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகணுங்க, அபியூஸா இருக்கக்கூடாது, ட்ரோலா இருக்கணும். விஜய் ஃபேன்ஸுக்கு அபியூஸ் ட்ரோல் வராது, அபியூஸ் தான் வரும் அவனுக்கு. இது இப்போ போடணும் பாருங்களேன். இப்போ இந்த ஸ்பேஸ்ல சொன்னல, இங்க பாரு எங்களுக்காக ஒரு பெரிய மாஃபியா குரூப். டே நாய மொல்ல மாதிரி அடிக்கிறதுக்கு என்ன முள்ளாலதான் எடுக்க முடியும்? மாஃபியா மூலமா தான் அடிக்கணும், குரூப்பால தான் தூக்க முடியும். 25 பேரை வச்சுட்டு இந்த 6 மாசம் என்னால ஓட்ட முடியும் அப்படின்னா 100 பேரை வச்சு என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவனுங்களை மொத்தமா தறிக்கிட்டு காலி பண்ணிடலாம். செய்வோம் செஞ்சு விடுவோம், மொத்தமா செஞ்சு விடுவோம். சபரி அடுத்து 1.5 மாசம் உன் டிபில வந்து உன் ஐடி ஃபுல்லா வந்து பக்கத்துல டிஎம்கேன்னு போட்டு வைப்ப, அதானே?
அது விடுங்க. இது கபிலன் அந்த குரூப் எனேபிள் பண்ணிடலாம். இட்ஸ் ரைட் டைம் டு எனேபிள். ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிடலான்னு இருக்கிற சபரி. புதுசாவா? புதுசாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். புதுசா நான் பார்த்து நீ நைட்டு வந்து நான் நைட் ஆட் ஏஐ பண்ணுவேன். வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு வேணும்னா இங்க கீழே ஒன்றாகன்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் ராக்கெட்டுன்னு ஒரு ஐடி இருக்கும். ஓகேவா? அவங்கெல்லாம் ஏஐ நல்லாவே டெவலப் பண்ணுவாங்க எடிட்டிங். ஸோ கான்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஐடிஸ் 2 பேர் ஐடிஸ் அனுப்புகிறேன். ஆமாம், ராக்கெட்டு கிட்ட கேட்டிங்கனாலும் கிடைக்கும் வீடியோ எடிட்டு. ஓகே ரைட். இந்த பில்லா அழகு இருக்கான்ல, இவனும் எடிட் பண்ணுவான். இவனையும் வச்சு ஏங்க அவன் இன்ஸ்டால பெரிய கைங்க அவன். நீங்க இல்ல என்னப்பா சத்தமே இல்லாம அமைதியா இருக்கிறீங்க? எப்பா ஒரு வார்த்தை நான் பண்ணுவேன்னு எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை வருதா பத்தியா? பண்ணலாங்க, யாரு பண்ணான்னு தெரியக்கூடாதுல்ல. அதெல்லாம் என்ன போடுறது நான் தானே. என்ன இதுவா போட போறீங்க? எடுத்து போட்டு என்ன இப்ப ஒரு இங்க பாருங்க, ஒரு ஆள் இறக்குனாதான் ஒருத்தங்கிட்ட வந்து கடிப்பான். 1000 பேர் இறக்குனா என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் ரிப்போர்ட் அடிப்ப? எப்ப நம்ம எவ்வளவு அடிச்சாலும் நம்ம மேல இந்த வாட்டி கேஸ் வராதுப்பா. அஜித் ஃபேன்ஸ் எழுத மாட்டானுங்க. எல்லா கேஸும் ரஜினி ஃபேன் மேல எழுதுறானுங்க. அதனால நம்ம நல்லா அடிக்கலாம். இந்த 1.5 மாசத்துக்கு ரஜினி ஃபேன்ஸ் எடுக்க மாட்டாங்க. இல்ல கபிலன், இந்த 1.5 மாசத்துக்கு நீங்க போயிட வேணாம். எந்த கேஸ் வந்தாலும் டிஎம்கே மேல எழுதுவானுங்க. இல்ல ரஜினி ஃபேன்ஸ் அடிலாம் ஆஃப்லைன்ல தான் சொல்லியே. அப்புறம் 10 லட்சம் வாங்கினா 20 லட்சம் வாங்கினா அவனுக்கு அங்க உட்கார்ந்து கதை கட்டிட்டு இருப்பானுங்க. இவரு வேற ஜார்ஜ் எல்லாம் வேற. கபிலன், நம்ம ஒன்றாக நின்று மக்களுக்கு பணியாற்றுவோம். எனக்கே தெரியாம ஜார்ஜ் இல்ல ஏடிஎம்கே அவரு தலைவன். இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி வந்தாரு. பிரச்சாரத்துக்கு என்ன கூப்பிடுறாரு? பிரச்சாரத்துக்கு ஏங்க இங்க வந்து நம்ம உட்கார்ந்து போட்டு விடுங்க. இவ்ளோ பிளான் பண்றோமே, ஆஃப்லைன்ல எந்த பிளானுமே இல்லாம கொடூரமா நீங்களே காசு கேட்கலாம். இல்ல தல பிளட். ஆக்சுவலி டாக்டர் பால்ஸ், நம்ம இங்க கொடுக்குற கண்டென்ட் தான் அங்க ஆஃப்லைன் போய் வரைக்கும் போகுது பால்ஸ். ரொம்ப வேகமா போகுது. அது நான் 2 தடவை ஒரு தடவை நான் பல விஷயத்துல பாத்துட்டேன். நம்ம ஆன்லைன்ல கொடுக்குற கண்டென்ட் என்ன பில்ல இருக்கு? இல்ல யார் சொன்னது? மசகுட்டி கோஸ்ட் வாங்கிங்க, ஸ்பீக்கர் கொடுக்கணும். ஸ்லாட் பத்தல. சரி, அப்ப இந்த குரூப்பை டிஸ்மேண்டில் பண்ணலாமா? இல்ல அது இப்ப பண்ண அதை வெயிட் பண்ணேன். நான் இங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா நான் அதுல இருந்து நிறைய பேர் இங்க போட வேண்டியது இருக்குல்ல சபரி. நம்ம இது ஒரு மெயின் குரூப்பா வச்சுப்போம் கபிலன். அதை வந்து ஒரு சப்பா வச்சுப்போம். நீ அது இப்படி இருக்கிற போல இருக்கட்டும். நான் ஒரு தனி குரூப் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுல சில செட்டிங்ஸ் எல்லாம் மாத்திட்டு, அது நான் பேர் எல்லாத்தையும் வச்சுட்டு, நான் இங்க டிஎல்ல இங்க கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா வெறி பிடிச்சி விஜயை போட்டு அடிக்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டை நான் முன்னாடி எடுத்துட்டேன். அதை நான் இருக்கிறதுனா நான் ராத்திரி வந்து நான் ஆட் பண்ணுவேன் எல்லாரையும். சரியா? அதில் ஆட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அடுத்தது தான் மற்றதெல்லாம் பார்க்கணும். சரியா? டேட்டு கொடுத்தாச்சு. நம்ம இனிமேல் கரெக்டா முதல்ல கன்னை ரெடி பண்ணணும். கன்னுக்கு சரியான புல்லட்டை போடணும். அதுக்கப்புறம் தூக்கி எல்லாரும் கையில கொடுக்கணும். சரி கபிலன் ப்ரோ, டெய்லி எவ்வளவு சம்பளம்? உனக்கு எவ்வளவு? அது ஒரு ஆர்டி கிடைக்கும், ஒரு லைக் கிடைக்கும். கன்னை ரெடி பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ்னு போட்டு கொளுத்துவோம் எல்லாரையும். இருங்க, அவ்வளவுதான். ஒரு ஆர்டி கிடைக்கும், ஒரு லைக் கிடைக்கும். மிஞ்சு போனா உன் ஐடிக்கு ஃபாலோவர் சேரும். மிஞ்சு போனா சொல்றேன், அவ்வளவுதான் ஆகும். நீ வழக்கம் போல நீ என்ன பண்ணுவ? ரெட்ரா நீ என்ன பண்ணுவ? ட்விட்டர்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து நீ இன்ஸ்டால போட்டு அங்க நீ ஃபாலோ சேர்த்து அதானே பண்ணிட்டு இருப்ப. நீ அதையே பண்ணு. ஓகே, थैंक यू. இல்லன்னா வந்து இங்க கோஹோஸ்ட் பண்ணிக்கோ. ஆமா, வாயை முட்டி கம்முன்னு இருக்கணும். ஏதாவது அங்க லேடி ஏதாவது பொண்ணுங்க விஜய் ஃபேன் ஏதாவது அங்க ஸ்பேஸ் போட்டுச்சுன்னா, ஷாலினி இனி ஹெல்ப் அப்படின்லாம் போய் எங்க நின்னா இனிமேல்லாம் சும்மாலாம் விட மாட்டோம். பாத்துக்க. ஐயா போ சொன்னதே நீங்க தானே. டேய் போ சொன்னேன் நானே, போய் உட்காந்து ஹெல்ப் பண்ண சொன்னா அவனா பரவாயில்ல. இவன் இருக்கிறான் பாரு, சபரி இருக்கிறான் பாரு. அவரு கேளுங்க. இல்ல சபரி ஒரு படி மேல போய் கட்சி உங்களுக்காக வந்து நிக்கும். எப்படியா? கட்சி எல்லாம் சொல்ல கபிலன். ஏதாவது அவன் அபியூஸ் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் மாத்தி சொல்லாங்க. அபியூஸ் பண்ணதே இல்ல, அவனுக்கு திமுகவை தான் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. நீ திமுக அபியூஸ் பண்ணவனுக்கு போயிட்டு நீ போய் இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இவரே என்ன போச்சு, நான் போய் பேசிக்கிறேன்.
ரிஹான் நிலான ஒரு ஐடி ஒண்ணு ஸ்பேஸ் போட்டுருக்கீங்க. நீங்க பரத் யாருங்க ரிஹானு பரத் ரெட் டிராகன் எல்லாம் வந்துட்டு இருங்க. இந்த விசு படத்துல வர மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த வந்துடுறேன் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வந்துடுறேன்ட்டு எல்லாம் உள்ள போவாங்க. கடைசியில ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் தான் இம்ரான். பேசிட்டு இருக்கேன் நான் வந்துடுறேன்ட்டு அவன் நான் எல்லாரும் போயிட்டு நாங்க யாரும் கிட்ட பேசிட்டு உக்கற அப்படின்னாங்க. அந்த மாதிரிதான் இல்ல அந்த பேசிட்டு இருக்கேன். அப்ப அங்க போய் என்ன கேட்டு வந்துடுறேன். எப்பா நான் ராத்திரி தான் ஆட் பண்ணுவேன், பகல்ல ஆட் பண்ண மாட்டேன். ராத்திரில நான் உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் கபில ஆட் பண்ணலாம் வந்து என்கிட்ட கேட்க கூடாது. பிரம்ம முகூர்த்தத்துல ஆட் பண்ணிங்களா ப்ரோ? ஆமா இந்த நாய் அடிக்கிறது ராவு காலத்துல 8 புள்ளி கோலம் வாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல 8 பேர் உட்காந்து 8 கோலம் போடுறதுக்கு ஏங்க நீங்க நைட்ல எனக்கு நைட்ல தான் ஆக்டிவா மூளை கொஞ்சம் வேலை செய்யும். அதனால ஐடி எல்லாம் கரெக்டா கிடக்குன்னு ஆட் பண்ணிட்டே இருப்பேன். சரியா? சரி எனக்கு சொல்லுங்க. அவனும் நைட்ல தான் ஆக்டிவா இருக்கான், பகல்ல தூங்குறான். நீங்களும் நைட்ல தான் ஆக்டிவா இருக்கீங்க. எனக்கு இது மட்டும் எனக்கு கிளியர் பண்ணுங்க. இப்ப சப்போஸ் லேடிஸ் ஐடி உள்ள இருக்கு, லேடிஸ் ஐடி இருக்குன்னா அவங்க ஆட் பண்ணலாமா இல்ல ஜென்ஸ் ஐடி மட்டும் உள்ள போட்டுக்கலாமா? ஏன்னா சில ட்வீட்லாம் அபியூஸ் ட்வீட்லாம் வந்து விழுவோம், நம்ம அதுக்கெல்லாம் ஆட்டி தட்டுற மாதிரி இருக்கும். அதனால இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். என்னோட இது கேட்டோம்னா எனக்கு வேணாம் அப்படின்னு தான் தோணுது. எனக்கு வேணாம், எனக்கு வந்து வேணாம். தேவையில்லாத பிரச்சனை வரும். அது வேண்டாம். நம்ம ஓப்பனா பேசுவோம். அவங்களுக்கு இருப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. வேண்டாம். முக்கியப்படி யாரு இவங்க ஆக்டிவா இல்லைன்னா ஆக்டிவா இல்லைன்னா அந்த நேரத்துல யார் ஆக்டிவா இருக்காங்களா டக்குன்னு ஃபிளாஷ் நியூஸ் எதுனா டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? நீங்க எடுத்து போட்டுருணும், ஒருத்தரே நம்பி இருக்கக்கூடாது. அப்புறம் உள்ள வந்து குரூப்புக்குள்ள என்ன நடக்குது, ஃபேக் ஐடியில் உள்ள வந்து ஏதாவது வேவு பார்க்கலாம் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கடா, நானா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த குரூப்புக்குள்ள ஏறி வச்சு குத்துன்னு குத்துறது நானும் ஒரு நாள் பண்ணணும். இல்ல இங்க அப்படி ஒன்னும் சிதம்பரம் ரகசியம் கிடையாது. அனில் அட்டாக் சொல்லிதான் அடிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னங்க வரட்டும், வந்து அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் தேவைப்படும்ல. வெளிய போறவங்க நீ பாத்துக்க போற, அவ்வளவுதான். அதனால அட்டாக் பண்ணீங்க. இல்ல கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு ஒரு 3 விஷயம் வந்து ஆஃப்லைன்ல இருந்து சொல்லிட்டு போயிடுறேன். வெளியே கிளம்புறேன் அர்ஜென்ட் ஒர்க்குக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிவிக்கு கட்சியில இருந்து சொல்லியிருக்காங்களாமா, இப்ப வந்து ஒரு ஃபேக்கா வீட்டுக்கே வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், டிஎம்கே பணம் தர மாதிரி ஏடிஎம்கே பணம் தர மாதிரி வீடியோ ஃபேக்கா எடுத்து ஃபேஸ் கவர் ஆகாத மாதிரி, ஏன்னா அவங்க மாட்டிப்பாங்களே ஃபேஸ் கவர் ஆகாம அது மாதிரி பணம் 1000 ரூபா டிஎம்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து அவங்க ஃபேக்கா வீடியோ எடுத்து சோசியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருக்காங்களாமா. இவனுங்களுக்கே அவ்வளவு ஐடியா வரும்போது டிஎம்கேல இருக்கவங்களுக்கு ஐடியா வராதா? அவங்க ஆடியோ ஷர்ட் தெரியற மாதிரி பாதி இந்த வாய் மட்டும் தெரியற மாதிரி வச்சுங்களா, கொஞ்சம் பாடி தெரியற மாதிரி பணம் 1000 கொடுத்து டிஎம்கே ஓட்டு போட்டு ஃபேக்கா கிரியேட் பண்ணி சோசியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்றதாமா. ரெண்டாவது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் பெரிய பெரிய பேஜ் இருக்குல்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம், அதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, இந்த கருத்து கணிப்படுத்தும் பேஜ் சொல்றேன், இந்தியா டுடே கருத்து கணிப்படுத்தாங்க, விஜய் வந்து 60% 40% ஓட்டு வாங்குவாரு, கன்ஃபார்ம் அவர சிஎம் இந்த சொல்லுவாங்க. முன்னாடியே பண்ணிட்டானுங்க. இப்ப இது வந்து இது முன்னாடி நான் எதிர்பார்த்தேன். சொல்றேன் கேளுங்க. அது வந்து இவங்க மட்டும் போடுறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பெரிய ஐடி இருக்கும்ல இன்ஸ்டாகிராம்ல 500K ஃபாலோவர்ஸ் 300K ஃபாலோவர்ஸ், அதுக்கு காசு கொடுத்து அவங்களே போட வைக்கிறாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்க சோசியல் மீடியாவை. சோ ஒரு நாம பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆனா வெளியே பாக்க என்ன தெரியும், என்ன நினைப்பாங்க, ஒரு விஜய்க்கு நல்லா இது இருக்க மாட்டேங்க, அவங்க நினைக்க மாட்டாங்களா, ஒரு காமெண்ட் பேசலாம் சொல்லுங்க, அதெல்லாம் பண்ண சொல்றாங்களாமா. இப்போ இஃபானு அந்த மதன் கௌரிலாம் இருப்பாள்ல, அது மாதிரி ஆளெல்லாம் விட்டு நிறைய வீடியோஸ் அந்த வீடியோ அந்த மாதிரி ஸ்டோரி போட்டு அது மாதிரி நல்லா ரீச் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. காதுக்கு வந்தது, நேத்து காதுக்கு வந்தது, எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமா காதுக்கு வந்தது. இதெல்லாம் சும்மா கூட விட்டா கூட பரவாயில்ல. திமுகக்கு அதிமுகக்கு நாம் தமிழருக்கு எல்லாத்துக்கும் இவனுங்க பண்ணுவானுங்க. அதெல்லாம் நமக்கு எதிர்பார்த்து கடைசி பாயிண்ட் சொல்லிடுறாங்க. ட்விட்டர்ல போல் வைக்கிறாங்களா, ட்விட்டர் ஃபேஸ்புக்ல இப்ப இன்னைக்கு ஈவினிங் வந்து 7 மணிக்கு இந்த பேசுவாங்களா விவாத மேடை, அதுக்கு ஒரு போல் வைப்பாங்களா, அது மாதிரி இத்தனை யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு போல் வைப்பாங்களா, அதுல வந்து போல்ஸ் போட்டாவது ஜெயிக்க வச்சு அந்த விவாத மேடையில வந்து விஜய்க்கு வந்து பிளஸ் கட்டுற மாதிரி இந்த பேசுறது வந்து இந்த ஓட் போச்சோம் ஈவினிங், அது வந்து விஜய்க்கு வந்து அதிகமா ஓட்டு வர மாதிரி மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு என்னென்ன சோசியல் மீடியால என்னென்ன பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ண சொல்லியிருக்காங்களாமா. இது வந்து எங்க ஆஃப்லைன் விஜய் ஃபேன் வந்து எனக்கு நேற்று நைட்டு வந்தது, நேற்று காலையில் வந்தது. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். இது மாதிரி ஒரு சரிங்க சூர்யா, டே என்னடா உண்மையாடா, டே கள்ளக்காதலா, ஏய் காக்கா கபிலா, நீ என்ன சொன்னாலும் அது பொய் தான்டா. கவர்மெண்ட் தான் ஹாஸ்பிட்டல் தான் வரணும், மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் உனக்கு நாள் குறிக்கிறதா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்ப ஜெயிலுக்கு போயின்னு காத்துட்டு இருக்கேன்.
அப்ப எனக்கு சக்காலத்தை நானும் தூக்கி வச்சிருக்கிறேன், இல்ல நானும் வப்பாட்டி தூக்கி வச்சிருக்கிறேன். மே 15 தேதிக்குள்ள நீ ஜெயிலுக்கு போடா. நாங்க ஆட்சி வந்துடும். 4ஆம் தேதி ஆட்சி, 15ஆம் தேதிக்குள்ள பண்டாரி மாதிரி நாள் குடிக்கிறான் பூசாரி மாதிரி. டேய் போங்கடா டேய். சீஃப் எனக்கு பயமா இருக்கு சீஃப். கக்கா வருது, வந்து கழுவி விடுங்க சீஃப். எப்படி செந்தில் பாலாஜி அன்னைக்கு நெஞ்சு புடிச்சிட்டு அதர்னானோ, நீ அதை விட கதறுவ பாரு. அதே மாதிரி விஜய் கொஞ்சம் பிடிச்சுன்னு அலறுவோம். நல்லா இருக்குடா. போயிட்டாங்க. சொல்லிடுறேன் இது பாத்துக்க. ஏன்னா வந்து காசு கொடுத்து பண்ற மாதிரி இருந்தா அவங்க வந்து பேத்திக்கு சொல்ற ஒரு சென்னையில தொகுதின்னு வச்சுங்களேன், காசு கொடுத்த மாதிரி பண்ணா அந்த வேட்பாளர் பிரச்சனை ஆகும்ல, அது நியூஸ்ல போடுவாங்க. அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். எவன் வீடியோ போறானோ அவனுக்கு பிடிச்சி விசாரிங்கன்னு சொல்லி. ஐயா இங்க பாருங்க, திமுக அதிமுக இன்னும் மற்றும் பல கட்சிகள் யாரும் சொல்லிக்கிறேன். நேற்று ஒரு பொண்ணு வந்து ஜாரா ஏதோ ஒரு பொண்ணு வந்து போட்டு இருந்தது இது மாதிரி சென்னை நைட் 12 மணிக்கு போறப்போ பஸ் எல்லாம் இப்பெல்லாம் இருக்குன்னு போட்டு இருந்தது. ஃபேக்குன்னு தான் முக்காசி பேர் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு சென்னை போலீஸ் ஐடில இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு ஆளே காணுங்க. சொல்றாங்க போஸ்ட் போட்டு போயிருவாங்க. எப்படி நம்ம விசாரிச்சு அவங்க வந்து சொல்றதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும். புரிய புரியலையா? அப்படி போட்டு வீடியோ எடுத்து போட்டுருவானுங்க. எப்ப விசாரிச்சு எப்ப சொல்றது ஃபேக்கு இல்லங்க. இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக்லாம் இப்ப பண்ணா அதெல்லாம் இப்ப வேலைக்கு ஆகாதுங்க. பண்றது எல்லாமே ரொம்ப நம்பியா இருக்கு. ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. இப்ப எடுத்து சோசியல் மீடியால போடுவானுங்க. அது நியூஸ்ல அடுத்து போடுவாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ காசு கொடுத்துருக்காங்க இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இன்னும் மோசமா வந்து அந்த இப்ப பேட் டைம் நெகட்டிவ் ஆகும்ல, அதை யோசிச்சு பாருங்க நீங்க. ப்ரோ உங்க வீட்டுக்கும் காசு வரும், எங்க வீட்டுக்கும் காசு வரும், எல்லார் வீட்டுக்குமே காசு வரும். இந்த சோசியல் மீடியால தான் போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இவனுங்க போடுறது எதுவுமே வேலைக்கு ஆகாது ப்ரோ. இதுக்கப்புறம் காசு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுதானே எல்லாரும் ஓட்டு போடுறோம். அது அப்பயும் வந்து நமக்கு யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு. கட்சி ஆரம்பிச்ச இவனுக்கே இவ்வளவு மூளை வேலை செய்யுதுன்னா 50 வருஷமா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இந்த 2 கட்சி எம்மா மூளை வேலை செய்யும். கம்பெனி சீக்கிரட்லாம் வெளியில சொல்லக்கூடாது. வீட்டுக்கெல்லாம் வந்து இப்ப யாரும் காசு வந்து கேஷ் வர வேண்டியது வரும். இல்ல சூர்யா, நான் ஒண்ணு சொல்லவா, எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கெட்டு கிரைண்டரு அது இதுன்னு வந்து ஆதவரிச்சுனா புசியானந்து கையில வச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்களே, அதெல்லாம் ஓட்டு கலெக்ஷன் அதெல்லாம் வந்து எலெக்ஷன் டேட்டுக்கு இப்ப இனிமேல் கொடுக்க முடியாது. கரெக்டா? இன்னைக்கு தேதியில எங்கேயாச்சும் கூட்டம் நடந்திருக்கும், டிவிக்கு கூட்டம் நடந்திருக்கும். அதுல பக்கெட்டு டோக்கனு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா சோப்பு டப்பா இல்ல வந்து பிரியாணி இல்ல ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பானுங்க டோக்கன் போட்டு. ஏதாவது ஊர்ல நடக்கும். இனி டிவிக்கு ஐடியில எவனா இந்த ஊராட்சி மன்றம் அந்த இதுன்னு சொல்லி ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து போடுவானுங்க. பெருமைக்கு வெளில போடுவானுங்க. எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்க டேக் பண்ணு. இனி வாழ்க்கையில இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற தேர்தல் அளவுக்கு இருந்துடக்கூடாது. இந்த தேர்தல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை டேக் பண்ணுங்க. எவன் என்னென்ன கொடுக்குறான், முக்கியமா இந்த விஜய் கட்சியில இருக்கிறவன் எவன் என்னென்ன கொடுக்குறான்றத மொத்தத்தையும் எடுத்து போட்டு லஞ்சமா என்ன கொடுக்குறான்னு பாரு. அவன் பொருளா கொடுப்பான். லஞ்சம்ன்றது என்ன, ஏதோ ஒண்ணு கொடுத்து தானே வாங்குறது. அது பணமா இருந்தானே இல்ல வந்து பொருளா இருந்தானே டேக் பண்ணி போடு. வேட்புமனு தாக்குதலே அவனுக்கு செய்யக்கூடாது. ஓப்பனா சொல்லணும்னா அவனுங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். முதல்ல இந்த இது கொடுங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, விதிகள் இருக்கும்ல, அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க ஒரு ஆளுக்கு நான் பிடிஎஃப் நான் அனுப்புறேன். அது எனக்கு பிடிஎஃப் அனுப்பி விடுங்க மெட்ராஸ். கபிலன் ப்ரோ, நார்மலா பிறந்த நாள் அன்னைக்கு கேண்டில் ஊதுவாங்க. ஆனா இந்த வாட்டி கேண்டில் ஏத்த போறாங்க பன்னியூர்ல. இல்ல ஹைலைட் என்னன்னா பனையூர், நீங்க பன்னியூர்னு சொன்னீங்கல்ல, அங்கதான் ஹைலைட். பன்னிக்கு வெடி வச்சிருந்த பாத்திருப்பீங்க. ஆனா இந்த பன்னிக்கு வந்து இந்த தடவை என்ன வைக்க போறாங்க மட்டும் பாருங்க. கள்ளிப்பால் தான் வைக்க போறாங்க இந்த தடவை. இனி டவுட் இப்ப என்னன்னா வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா, அதுக்குள்ள இவங்க என்ன டிஎம்கே அந்த ஸ்டாலின் போட்டோ கவர் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, நாங்க ரோட் ஷோ போவோம், அதை பண்ணுவோம், யாரும் உங்களுக்கு தட்டி கேட்க முடியாது அப்படி இப்படிங்கிறானுங்க. அந்த கிளிப் எடுங்க. முந்தா நேத்து என்ன சொன்னாங்க, அந்த வளர்ந்து கிட்ட என்ன சொன்னா, எலெக்ஷன் டேட் வந்து போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே அவங்களோட அந்த இதெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் இதாகும்ல, அது மொத்தம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்த உடனே தெருவா வீதிக்கு வீதியா நாங்க டிவிக்கு எங்க தலைவர் வருவாருன்னு சொன்னாலும் வளர்ந்து கிட்டோம். அதான் இங்க பாருங்க, நீங்க லிங்க் இருக்கு ராம்குமார் டைம்லைன் போய் பாருங்க, அவன் போட்டிருக்கான்
அதான் டிஎம்கே ஆட்சி முடிஞ்சது, இதுக்கு மேல கிடையாது, இதுக்கு மேல தலைவர் பாரு வீதிக்கு வீதியா போவாரு, ரோட் ஷோ போவோம், என்ன வேணா போடுவோம், வண்டி ஏறா அப்படிலாம் போட்டிருக்காங்க. வண்டி தானே எடுத்துருவோம், எடுறா கைப்புள்ள கட்ட வண்டியை எடு, வா. அவனுங்க என்னமோ தர்பார் படத்துல இருக்கிற மாதிரி ரேஞ்சுக்கு ரஜினி படத்துக்கு டெம்ப்ளேட்டை கொண்டு வந்துறானுங்க. நான் என்ன சொல்றேன், வடிவேலு டெம்ப்ளேட் எடுத்துருவாங்க அவனுங்க, அதான் கரெக்டா இருக்கும். கைப்புள்ள எட்ரா வண்டி என்று நம்ம வந்து உட்கார வரல, அந்த மாதிரி தான் இவனுங்கெல்லாம். சும்மா இங்க ஆன்லைன்ல உட்காந்து வண்டி தான் சுத்துவானுங்க. அவனுங்களால இவெல்லாம் பேசுறானு, இவெல்லாம் களத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் ஓட்டு சொல்லுங்க, ஜெயில் பறவையா போக மாட்டான். எப்படி ஷேர் பண்றது? ஷேர் பண்ண முடியல இருக்கு. கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க. கமெண்ட்ல என்னால 2 ஹோஸ்ட் கொடுக்க முடியல, ஒரு ஹோஸ்ட் தான் கொடுக்க முடியுது என்னால. கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு அனுப்பியிருக்க பாருங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள். ஓகே. அதாவது போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸை விட எலெக்ஷன் கமிஷன் போலீஸ் இதுவா இருக்கும், ரூல்ஸா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்குலாம் கூட்டத்தை கூட்ட முடியாது. ஆனா நடந்து போய் என்ன ஆச்சுன்னா கேஸ் தான் ஆகும். திமுக அரசு அமைதியா இருந்த மாதிரிலாம் அமைதியா இருக்க முடியாது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் வந்துருச்சு எல்லாமே. இப்ப சரியா, இனிமேல் எங்களுக்கு அது பண்ணல, திமுக தான் காரணம், அது காரணம், இல்ல இவங்க தான் காரணம் நீ சொல்ல முடியாது. இனிமேல் நீ பேசினா சென்ட்ரல் எது தான் பேசணும் நீ. ஆமா. அப்புறம் இன்னொரு மேட்ரு, இனிமேதாங்க அவன் சுத்தமா வெளியில தலைய கூட எட்டி பார்க்க மாட்டான். இன்னொரு மேட்ரு, நேற்று காலையில இறக்கியிருந்தேன், நக்கீரன் வீடியோ இறக்கியிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு லோக்கல் நியூஸ் சேனல், கரூர் நியூஸ் சேனல் நடத்திட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் மொத்த டேட்டாவும் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாப்புல. போன 4ஆம் தேதி போய் கொடுத்துருக்கிறாப்புல சிபிஐட்ட. அதன் அடிப்படையில தான் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும். அது மட்டும் இல்லாமல் இவன் பாடி கார்ட்டை அப்படி கண்ணை காட்டி இவன் வந்து கூட்டத்தை நான் ஏத்துறேன் பாரு அப்படின்னு அது வேணும்னு அங்கிருந்து ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டே வந்தான் இல்லையா, அந்த வீடியோ தூக்கி கொடுத்துட்டானுங்க. அதை தான் இப்போ கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தாங்க, அந்த கரூர் லோக்கல் டிவி சேனல் ஓனர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்ப்போம் அது எந்தபடி. இல்ல அந்த மாதிரி 1000 பேர்கிட்ட எடுத்துருக்கானுங்க சொல்றானுங்க. எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றதுன்னு தெரியல. ஆனா விசாரணை இதோட முடியாது, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப வெளில வந்தானே ஏதாவது நியூஸ் ஏதாவது சொன்னானுங்களா? அண்ணா வணக்கம். யாரு? நானே உங்க தம்பி. என் தம்பிலாம் உட்காந்து விஜய்க்குலாம் சப்போர்ட் பண்றதா கள்ளிப்பாலை கொடுத்துருவேன். உனக்கு எப்படி? என்னண்ணே மைக் எவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 20 நிமிஷமா மைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. வெயிட் பண்ணு. ஏன் இங்க மத்தவங்க எல்லாம் கேட்டுலாம் வெயிட் பண்ணலையா? என்ன இருக்கிற ஸ்லாட் 10 ஸ்லாட் தான், அதுல ஒரு கோஸ்ட் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஒருத்தருக்காக தான் கொடுக்க முடியும். நான் என்ன பண்றது? என்னண்ணா இன்னைக்கு முடிஞ்சிச்சாம சிபிஐ விசாரணை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. அப்படி கார் மேல ஏறி உட்காந்து கையெல்லாம் காமிச்சுன்னு வந்தாரு அண்ணன், நீங்க பாக்கலையா? பாக்கலையா? வெளில இருந்து இல்ல புரியல, என்ன அவார்டை வாங்கிட்டு வரான்? என்ன தேசிய விருதா வாங்கிட்டு வரேன்? வெளில இருந்து வெக்கமா இல்ல? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து வந்து வடிவேல ரீக்ரியேட் பண்றான். நானா ரவுடியான்னு சொல்லி பண்ணுவோம்ல, ஜெயிலுக்கு போறேன். வின்னர் படத்துல அடி வாங்கிட்டு அண்ணன் சட்டெல்லாம் கிழியும் போது உட்கார்ந்து எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா அடி கொடுத்தவன் பேசாம தான் போயிருக்கான், அடி வாங்கினது தான் அங்க பந்தான் வருவான். அத வந்து உள்ளுக்குள்ளே அத இன்னொரு காமெடி இருக்குமே, போண்டா பண்ணி ஓடுவான், பின்னாடி வரா சத்தப்படாத பொறுமையா ஓடு. அதே மாதிரிதான் விஜய், என்ன ஒண்ணு அடிக்கலையே அப்படின்னு கை கட்டின்னு வரான். ப்ரோ அலையன்ஸ் இல்லையா? நியூஸ் வந்துச்சு பாத்தீங்களா? இல்ல அலையன்ஸ் உங்க கூட யாரும் வைக்கல, புரியுதா? என்னமோ இவங்க கேட்டு மத்த கட்சிகள்லாம் வந்து இவங்கள்ட்ட கேட்டு இவங்க வேணான்னு சொன்ன மாதிரி உங்க கூட எவன் அலையன்ஸுக்கு வந்தான்? எடப்பாடி விரும்பல, அதனால இந்த அலையன்ஸ் அமையல. எடப்பாடி இப்ப என்ன அலையன்ஸ் இல்ல அதனால வீரனா இல்ல ப்ரோ, இதே 2 நாள் முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க அது சொல்றேன். முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓவர் சொல்றேன். இப்ப மட்டும் இப்பவுமே நான் இன்னும் நான் தெளிவா சொல்றேன். அலையன்ஸ்ன்றது எலெக்ஷனுக்கு முன்னாடியா எலெக்ஷனுக்கு அப்புறமான்னு ஒண்ணு இருக்கு. வெயிட் பண்ணு, நீ வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. ஆக்சுவலா ப்ரோ நான் எவ்வளவு மரியாதையா வாங்க போங்கன்ற, நீங்க வந்து வா போன்றீங்க. என்ன ப்ரோ வயசுல உங்க அண்ணனே சிஎம் அமைவான்றாங்க.